தன்னுடைய ஜீவனே தியாகபலியாக கொடுத்து பிதாவின் கோபத்தை நெரிச்சிட்டார். Praise the Lord. Hallelujah. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இல்லை உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் பரீட்சைக்கு மும்முரமாக படிச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்காக நாங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம். அதே நேரத்தில் பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் செய்யுங்க. இந்த ஆண்டில் கூட அநேக பரிசுத்தவான்கள் மறைந்து போகலாம். இந்த நாள் ஒரு விசேஷ நாள். திருச்சபையில் லென்டன் டேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏசப்பா சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னு சொல்லி லூக்கா 22 சொன்னார். அதேபோல் பவுலும் 1 கொரிந்தியர் 11:24 நினைவு கூறும்படி செய்யுங்கள். ஒவ்வொரு முறையும் நம்ம பரிசுத்த நற்கரணையை கொண்டாடுறோம். அந்த நேரத்தில் ஏசப்பானுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை நம்ம தியானிக்கிறோம். இதில் மிக முக்கியமாக ஏசப்பானுடைய சிலுவை பற்றி இன்றைக்கு பார்ப்போம். நிறைய சிஸ்டர்ஸ் தங்களுடைய ட்ரெஸ்ஸில் சிலுவை அடையாளத்தை ஒரு அணிகலனாக கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம கிறிஸ்டியன்ஸில் பலர் கல்யாணத்தில் அந்த மாங்கல்யத்தில் ஹார்ட் போட்டு மத்தியில் கிராஸ் போட்டிருப்பாங்க. சிலர் கிராஸ் டட்டு போட்டிருப்பாங்க. ஸோ கிராஸ் சொல்லும்போது அதை பற்றி நம்ம தியானிக்கும்போது மிகப்பெரிய உண்மைகளை தெரிந்து கொள்கிறோம். சிலர் வீட்டுக்கு முன்னாடி கிராஸ் போடாதீங்க, உபத்திரம் வரும் அப்படிம்பா. உலகத்தில் ரோமர்கள் சரி, இப்போவும் சில நாடுகள் ஒரு குற்றவாளிக்கு கொடுக்குற தண்டனைகள் சிலுவையில் அறையுதல், கொடுமையாக சிலுவையில் அறையுதல். இந்த சிலுவையில் அறையில கண்டுபிடிச்சவனே அலெக்சாண்டர் தான். அதை கண்டுபிடிச்சவனே அதில் அரைஞ்சு கொண்டு போட்டான். ஸோ அந்த கொடூரமான சித்திரவதை செய்யப்படுற இடம்தான் சிலுவையின் மரணம். ஆனால் ஏசப்பா சிலுவை தான் மிக முக்கியமாக கருதப்படும். ரோமர்கள் பல லட்ச மக்களை சிலுவையில் அறைந்தாங்க. மரம் கிடைக்காம, கல் கிடைக்காம கூட அப்படியே மண்ணில் வச்சு கூட சிலுவை அரைஞ்சாங்க. அத்தனை பேர் சிலுவை அரைஞ்சா கூட ஏன் ஏசப்பானுடைய சிலுவை மரணம் தான் முக்கியம். அதை பற்றி தான் நான் பேசுவேன்னு சொல்லி பவுலடிகள் சொல்கிறாங்க. சாதுரிய ஞானம் இல்லாமல் கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசத்தை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன? தேவாதி தேவன் மனிதர் பாவம் செய்தப்போ அவர்களுக்குள்ள அநேக தீர்க்கதரிசி அனுப்பினார், அநேக ஞான திருஷ்டிக்காரர்கள் அனுப்பினார், அநேக வழிநடத்துகிற ஆசாரிகள் அனுப்பினார். ஆனால் மனுஷனுடைய முரட்டு கோணம், தன்னிச்சை, இஷ்டமாக நடக்கிறது, அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல் பண்ணிட்டு, இதனால் தேவ கோபாக்கின அவங்க மேலே அப்பப்போ வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போன பார்க்கிறோம். பவுலடிகள் சொல்கிறாங்க 1 கொரிந்தியர் 1:17, 2 அதிகாரம் 1:2 கிறிஸ்தியஸின் சிலுவை பற்றி மட்டும்தான் நான் பேசுவேன். வேற ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். இந்த உலகத்தின் மேன்மைகள்லாம் ஒன்றுமே கிடையாது அவருடைய சிலுவையின் அன்புக்கும் நான் முன்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு காரணம் என்ன? நம்மை உருவாக்கி படைத்த தெய்வாதி தேவன் மனுஷனுக்கு ஃப்ரீ வில் ஒன்று கொடுத்தார். ஆனால் இந்த மனிதனும் அந்த ஃப்ரீ வில்லை துர்பிரயோஜனம் பண்ணிட்டான், சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டான். ஆகையினாலும் தேவ கோபாங்கனை உட்பட்டான். ஸோ தேவ கோபாங்கனை வரும்போதெல்லாம் அவரும் ஆட்டையும் எதையோ பலி கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய தண்டனை ஆரம்பிச்சான். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் கொள்ளை நோயினால், பூமி அரிசியினால், இயற்கை சேதங்களால் அதை கர்த்தரை தூதனை அனுப்பி பல கோடிக்கணக்கான மக்கள் தமக்கு துரோகம் பண்ணும்போது, பலவிதமான ஆசாபாசங்களில் அசுத்தமான காரில் ஈடுபடும் போது அவளை கொண்டு போட நம்ம பார்க்கிறோம். சோதம் குமாரபடி பார்க்கிறோம். எவ்வளவோ அவங்களை திருத்த தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளையும் ஞான திருஷ்டிகளையும் அனுப்பினார்.
ஆனால் அனுப்பியும் பிரயோஜனம் இல்லை. பல பலிகளை செலுத்த சொன்னார், அது செலுத்தியும் பிரயோஜனம் இல்லை. முடிவில் அந்த குற்ற நிவாரண பலியாக தாமே பலியானார். அதுதான் ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. மகனுடைய தண்டனையை தகப்பன் எடுத்துக்கொண்ட மாதிரி தேவாதி தேவன் தாம் பாவிகள் மேலே சொன்ன தண்டனையை அவரே எடுத்துட்டார். அவர் எடுத்தபடினால தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. யோவான் 3:16, 1 யோவான் 4:8-10. தன்னுடைய ஜீவனையே தியாகபலியாக கொடுத்து பிதாவின் கோபத்தை நிறுத்திட்டார். அடுத்து பலவிதமான சட்டத்திட்டங்களால் நம்மால் கைகொள்ள முடியாத சட்டத்திட்டம் மீது வெற்றி சிறந்தார். 2 காரில் முடிச்சிட்டார். என் மீது அன்புக்கும் முழு உள்ளத்தோடு, முழு மனசோடு, முழு ஆத்மாவோட அன்புக்கும் விசுவாசமாக. 2வது, உன்னிடத்தில் அன்புக்கும் உள்ள பிறனிடத்தில் அன்புக்கும். இதில் நூற்றுக்கணக்கான சட்டங்கள் உள்ளடங்கிட்டு. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் பார்க்க முடியுமா? கடவுள் பக்தி இருக்கும், ஆனால் அவங்கள போல மற்றவனை நேசிக்கிறாங்களா? இல்லை. மற்றவனை அடிமைப்படுத்தணும், ஆளணும், கொடுமைப்படுத்தணும், அவனை வேண்டா வெறுப்பா பார்க்கணும், தீட்டானணும், அப்படி தானே ஓடுது. கர்த்தர் தெளிவாக சொன்ன பிரதான கற்பனைகளை அடுத்ததுன்னு சொல்கிறாங்க. மார்க்கு 12:21 பாருங்கள். இதற்கு ஒப்பனையாக இருக்கிற பிரதான கற்பனை சொல்கிறாங்க. ஸோ இந்த கற்பனை தான் இயேசு நிரூபித்தார். அவனை நேசிக்கிறேன்ப்பா, உனக்கு வர நர ஆக்கினை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஜெபம் செய்வோமா? அன்பின் கர்த்தாவே, உம்முடைய ஒப்பற்ற தியாகத்திற்காக நன்றி. அந்த சிலுவின் அன்பை நாம் அளவிட முடியாதப்பா. தகப்பனே, எத்தனையோ முறை பாவம் செய்கிற மனுக்குலத்திற்கு, எவ்வளோ முறை தடைகள் அனுபவிக்க வேண்டிய மனுக்குலத்திற்கு ஒரு அன்பின் தேவ வழியாக நீர் மாறினீர். எங்களுக்கு பதிலாக நீர் உண்மையே தியாக பலியாய் கொடுத்தீர், கிருபாதார பலியாய் கொடுத்தீர். இதன் மூலம் தெய்வீக அன்பை எங்களுக்கு காண்பித்தீர். உமக்கு நன்றி. நன்றி அப்பா. இந்த நாள் முதற்கொண்டு 40 நாளும் நம்முடைய சிலுவையின் பாடு நினைக்கிற ஒவ்வொரு வீட்டாரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. உணவுகளை எல்லாம் ஒடுக்கி, தங்களை ஒடுக்கி எடுத்துக்கொண்ட எல்லா பொருத்தனை முயற்சிகளையும் ஆசீர்வதியும். அதன் மூலமாய் அன்பு பிள்ளைகள் தேவனுடைய அன்பை தெரிந்து கொள்ளச் செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன்.